நம்மளை இறங்கி நவுத்துறாடா ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் போறாம பொடியாராயிருப்போம். கட்டிக் கொண்டிருக்கின்றது அழகாக இருக்கின்றது இந்த பெண்மணி. தம்பி ஆரோக்கிய தம்பி ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி முத்து வணங்குகிறேன். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டுமடா. மயிலாடு சென்றாய், அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாய். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல். உங்களை பார்த்து விட்டேன். ஆமா, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே? தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியமணி நாட்டுக்கு மன்னனாக முடித்துக் கொண்டிருக்கிறேன். நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிக்கின்றது. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்ற மன வேதனையோடு இருக்கின்றான். அப்படியா? அப்படியா? ஆமா, நம்ம இடமே சின்ன வயது துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடலப்பா. 1050 ரூபாய் கட்டி இந்த பாவி நான் தான் எடுத்தாந்து. இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. சிலையில் அதிக ஓட்டைகள் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலன்னு இருந்தா ஓட்டை இல்லாமையா இருக்கும். இந்த அழகான சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட முடியாது. அது கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவங்க பேசணும். நீங்க உளி இல்லாத ஆள் அடா இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கடா? இந்த தங்க சிலைதான்டா என் மனைவி கட்டளையிடா. தம்பி இருக்காருங்க. அது தம்பி பண்றாங்களே என்னடி பேசுற அக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம். யார் அப்பா? யார் அப்பா? அண்ணியா? இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செய்திருக்க வேண்டும். குடும்பத்தில் குத்து விளக்கடா என் மனைவி. நலமோடு இருக்கிறது நம்ம புண்ணியத்தில் இருக்கணும். பத்திரியின் மறு பிரிவீரா என் மனைவி. பத்திரியும் இந்த கூழம் மந்தில் காயில கணக்கு எடுத்தாதான் போய் சொல்லலாமா? கொண்டா விட்டு வெளியே போலடா. சரிடா, உங்களை பார்த்து விட்டேன். அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே? பொம்பளை நோயா ஒன்னு இன்ஸ்டால் பண்ற 1000 பாவி. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டது. என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? இருக்கல்ல என் தங்கச்சி அவன் பாடசாலையில பயிலும் பொழுது அவன் பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை அவ கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். தங்கச்சி வெய்ய போனதுக்கு நான் என்னப்பா அண்டி கூறுவது அனைத்து உண்மையா?
ஐயோ 1000 ரூபாய்க்கு நினைச்சுக்கிறாமா பையன். தம்பி இந்த பட்டக தெய்வம் அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் நினைக்க மாட்டேன் இந்த பாவி சத்தியமா உண்மைப்பா. இது யாரு பெற்ற பிள்ளையோ வரவங்க போறலாம் சத்தியம் பண்றாங்களே. இன்னைக்கு இருக்குமா இல்ல இன்னையோட போயிடுமான்னு தெரியல. என்னை விட அவன் மீது பாசத்தை காத்து வளர்த்தவன் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. தம்பி நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா அவளை வெற்றி கூட பண்ணுவாங்க. தவறு செய்தவள் தானே தண்டனை அனுபவித்து நாட்டை விட்டு ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். தம்பி நான் இருக்கும் போது நீ இருக்கும் போது எனக்கு என்னடா கவலை இருக்கிறது? யோசிக்காதீங்க. குடிமக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போகிறார்கள். காட்டில் இருக்கும் மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் பூந்து அதாகுதம் பயிர்களை நாசம் செய்கின்றது. கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்மை வேட்டையாகவே ஆட வேண்டும். கானக சென்று கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா? சரியான வார்த்தை கொண்டு கானக சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்பி வேண்டாம் தம்பி. அயல் அழைச்சிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் அயற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். அது மட்டும் கிடையாது, நீங்க காணக போறீங்க. வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு வாங்க. நான் தெரிந்ததே கிடையாது. ஐயோ கலப்புறாங்க. போடு, நான் போய் வரட்டுமா? நான் போய் வருகிறேன். போய் வா துறைக்கு போய் வா. ஆமா நீ உங்களுக்கு வாங்க வாங்க சுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. அப்படியா? என்ன சுவை, என்ன சுவை. ஆகட்டும் வாங்க. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் வராம பொடியாராயிருக்கும். அது உண்ட வழக்கு தொண்டனுக்கு உண்டு. வைத்தனரே நீங்க வாங்க. இடம் இல்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க, வெளியே போட்டு சொல்லுங்க வைத்தனரே. இங்க பாருங்க, என்ன உங்களுடைய அம்மா நினைச்சு தச்சு நேரம் என்னுடைய மடிமீது தலைவை அண்ணி மடி மீது படுத்து கொடுங்க. அம்மா மாதிரி அண்ணி பெரியவனாச்சுட்டா அப்ப மடி மீது படுக்கலாம். 4 சோப்பு நடக்கத்துல வெளியே சொல்லக்கூடாது. என்னடா தப்பு தப்பா பேச இல்லப்பா, வெளிநாடு போனீங்க. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மத்திர பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். எங்க அண்ணி நான் உன்ன வேலை முடிச்சா வைத்தனரே கொஞ்சம் நகர்ந்து படுங்க. சொல்லுங்க. உட்கார அக்கா. என்னத்துக்கடி உக்காரு இந்த குளூர்ல ஆண்டி என்ன பண்றீங்க? ஜிப்பு அவுத்துட்டா காத்து ஓட்டமா படுப்பா. எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல குட்டி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. உங்க அம்மா சொன்ன காக்கா தப்புன்னு சொல்லுங்க அண்ணி. கதை சொல்றதுக்கு முன்பாக எனக்கு சின்னதா 3 சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். ஆமாப்பா, சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நோய் தாப்பா, கொடிய நோய். அதனால சந்தேகம் அன்னைக்கு வெளிநாடு சென்று படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா வெளிநாடு போய் பலனா பார்க்க மாட்டேன்.
வேன்ல கூட பாத்துட்டு வந்தியாம என்னது? மானாமரி கூட்டம் Silent. யாரும் தூங்கிட்டோம் நீ மட்டும் செல்ல வச்சு ஏய், என் செல்ல அது ஆச்சரியம் கிடையாது. என்ன ஆச்சு என்ன பண்ணி, ஊ, ஈ. அப்படிலாம் கிடையாது. அடி, கேளுங்க அடி. மைத்துனரே அடி. முதல் தந்தை ஐயோ, ஐயோ. முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின் சொல்லுங்க அடி. Yes. முதல்ல 2 மார்க் நம்ம அரண்மனையில அரண்மனையில வெள்ள